கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 71:8 சொல்லுகிறது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் மகத்துவத்தாலும் நிறைந்துள்ளது. தாவீதின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு துதிக்கிற மனுஷனா இருந்தான். எந்நேரமும் ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷனா இருந்தான். வசனம் சொல்கிறது, தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை துதித்தான். அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில தோல்வி அடைந்ததே இல்லை. 66 யுத்தங்களை செய்தான். அந்த 66 யுத்தங்களிலும் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை தந்தார். ஏன் தந்தார்னா அவன் ஒரு துதிக்கிற மனுஷன். யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, போற்றுகிறார்களோ, ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தருகிற தேவனா இருக்கிறார். நீங்களும் அதே போல எல்லா சூழ்நிலை மத்தியிலும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் தேவன் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார், அவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை துதித்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய திருப்பு முனையை, பெரிய ஒரு வெற்றியை தருகிற தேவனாயிருக்கிறார். இல்லை, அதனால எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலை மத்தியிலும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனை ஆராதிங்கள், அவரை துதியுங்கள், அவரை போற்றுங்கள், அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய வெற்றியை உங்க வாழ்க்கையிலும் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.